என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் இன்னைக்கு போறேன். என்னோட ஸ்டோரி அண்ட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நாங்க ஒண்டர்ல போனது அதோட பிளாக் தான் இன்னைக்கு பாக்குறோம். கோயம்புத்தூர்ல இருந்து கொச்சின் போலாம் ட்ரெயின்ல என்ன பார்த்தோம். ட்ரெயின் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. பஸ்ல போய் கேட்டேன், பஸ் டைமிங் அதிகமா இருந்தது. அதனால டாக்ஸி புக் பண்ணி போயிட்டோம். போன வீடியோ பார்த்துட்டு அது உங்க சொந்த நாத்தனாரான்னு கேட்டீங்க. அது என்னோட மாமா பொண்ணு, என்னோட ஹஸ்பண்டும் அவளும் ஒரே இடத்துல தான் வேலை பாக்குறாங்க. ரெண்டு பேரோட ரிலாக்ஸேஷன் பிளஸ் ஃபேமிலி ட்ரிப் தான் இந்த ஒண்டர்ல. மதுக்கரையில வந்து ஒரு டீ ஷாப்ல நிப்பாட்டி மணி 5:45 ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்த்துருவோம். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்கிட்ட மிரரே கிடையாது. இதை வந்து நான் பாத்ரூம்காக வாங்கியிருந்தேன். பிரைஸ் அஃபோர்டபுளா இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் அம்பர்லா கட்டிங்ல அவ்வளவு சூப்பரா இருந்தது போடுறதுக்கு. முக்கியமா இந்த ட்ரெஸ்ஸோட ஹைலைட்டே இதுல உள்ள ஸ்லீவ் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல பிரில் வச்சு சூப்பரா இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டு நாங்க மதுக்கரை தாண்டியாச்சு. இந்த சிவன் கோவில் வந்து சூப்பரா இருந்தது. இங்க இருந்து பாக்குறதுக்கு மேல போய் கண்டிப்பா ஒரு நாளாவது வீடியோ எடுத்து போடணும். அப்புறம் டோல்கேட் எல்லாம் தாண்டி ஒரு வழியா கேரளாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாச்சு. அப்பா போற கிளைமேட் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. இந்த ஸ்பாட்டை நான் ஸ்டோரியில போடவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கரெக்டா 1 hour தாண்டினோடனே இந்த மாதிரி கிளைமேட்லாம் இருந்தது. நாங்க போன டைம் மழை வந்திருந்தது. நான் செல்ஃபியில் எடுக்கிற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் வந்து லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல போச்சு இல்ல, ரோட்டுக்கு நடுவுல பிரிட்ஜ், அதுல தொட்டி பாலம் மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ட்ரெண்டிங்ல போச்சு. ஒரு வேளையை ரசிச்சு முடிச்சுட்டு எனக்கு வாமிட்டே வந்துட்டு. எனக்கு காரு பஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒத்துக்காது. நல்லா சுத்தி பார்த்துட்டே வருவேங்க. கடைசியில ஒத்துக்காம வாமிட் தான் வரும். ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு வழியா பல மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் நாங்க வந்து ஒரு தமிழ் கடையா பார்த்து நிப்பாட்டி காலையில டிஃபனை முடிச்சோம். ஒரு வழியா காலையில டிஃபனை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நேரம் ஒன்றரை போலங்க சோட்டானிக்கரை போயிருந்தோம். சோட்டானிக்கரை போன எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. கண்டிப்பா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல ஃபுல்லா அப்டேட் பண்றேன். அங்க போன அனுபவமே எனக்கு வேற மாதிரி இருந்ததுங்க. நம்ம ஊர் கோயில்கள் மாதிரி கிடையாது. அதே மாதிரி கேரளால எந்த கோவில் போனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. சோட்டானிக்கரையில நல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு நேரம் ஒன்றரை கிளம்பிட்டோம். இந்த கெட்டப்பை பார்த்து தான் வீடியோல நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்களா, பொட்டு வைப்பாங்களா, பூ வைப்பாங்களான்னு கேட்டீங்க. நான் கோவிலுக்கு போனதுனால தான் நான் அப்படி போயிருந்தேன். அப்புறம் அங்க உள்ள என்ட்ரி எல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு நேரம் உள்ள கிளம்பி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எனக்கு ஒன்றரை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்ததுங்க. அதுவும் ஃபேமிலியோட போனது வேற மாதிரி. இதுல இருந்த ஒரு ரைடுமே அவ்வளோ அட்வென்ச்சர் இருந்தது. நான் ஒன்றரை போயிட்டு இந்த வீடியோ இதுல பின் பண்ணியிருக்கேன், பாத்துக்கோங்க. அங்கேயும் நம்ம ஊர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு திரும்பவும் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டு நாங்க ஒன்றரை விட்டு கிளம்பியாச்சு. எங்களோட ஒன் டே ட்ரிப் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக தான் போயிருக்கோம். இருந்தாலும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.